சாதாரண பொண்ணு ஒண்ணு இல்ல, அவ சரியான அடி கிடைச்சது எனக்கு. டேய், இது பறக்குமாடா? லோகா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பில்டிங் வந்து கப்பன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து ஒரு பெண் வந்து உள்ளே இருக்கும். என்னடா அந்த பெண் வந்து தனியாக வந்து உள்ளே இருக்குது, யாருமே இல்லையா பார்க்கல. அந்த பெண் வந்து எல்லாத்தையுமே வந்து அடிச்சிருக்கும். அடித்து கொன்னப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு சைனாக்காரி ஒரு போலீஸ் வரும். அது வந்து இந்த பொண்ணை வந்து சொல்கிற வரையில் இந்த பொண்ணு வந்து அங்கேருந்து சரட்னு வந்து பாஞ்சு வந்து பறந்து வந்து ஓடிடும். ஓடினோன்னு என்னடா இப்படி சூப்பரிக்கிற மாதிரி இப்படி ஸ்டார்டிங்லேயே வந்து இப்படி பறக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. காமிச்சோடனே அவங்களுக்கு வந்து ஒரு போன் கால் வரும். போன் கால் வந்த உடனே யாருன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து உன்னை வந்து எடுத்துட்டியா பொருள் அப்படிம்பாங்க. எடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. சரி அங்கேருந்து போயிரு அப்படிங்கல. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. போன உடனே அடுத்து வந்து லோகா அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அப்போ வந்து பழங்காலத்தில் உள்ள காட்டுவாசிங்கெல்லாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு பெண் வந்து எல்லோரோட கழுத்துலேயும் வந்து கவ்வி வந்து தின்னுக்கிட்டே இருக்கும். அந்த பெண் தான் வந்து யச்சிங்காரே நல்லி காளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு பயங்கரமான நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்படி விதத்தில் உள்ளவ தான் நம்ம நல்ல விதத்தில் உள்ளவ தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. இவங்களோட கதை தான் வந்து இப்போ வந்து தொடர்ந்து வந்து இதில் வந்து போய்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினி வந்து அங்கெல்லாம் வந்து எல்லாம் ஃபைட்லாம் முடிச்சுட்டு தனியாக வந்து ஒரு சிட்டிக்கு வருவாங்க. சிட்டியில் வந்து ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உனக்கு வந்து வீடு பார்த்துருக்கேன், அந்த வீட்டில் போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து தங்க வந்துடுவாங்க. தங்க வந்து சன்னில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போன்னு பார்த்து எதிர்த்தாப்புல ஒரு பையன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவனும் வந்து இந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு இருப்பான். ரெண்டு பேருமே அங்கிட்ட இங்கிட்ட வந்து கண்ணு ரெண்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கல திடீர்னு வந்து அந்த பொண்ணு வந்து கதவை வந்து மூடிட்டு போயிடும். போன உடனே ரெண்டாவது வந்து அடுத்த நிமிஷம் அந்த பையன் வீட்டுக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து நீ ஒரு பூனை வந்து கொடுத்தல, அந்த பூனை எனக்கு வேண்டாம், ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கல. இல்லை அந்த பூனை வேண்டாம், உனக்காண்டி பர்த்டே கொடுத்தேன் அப்படிம்பாங்க. இல்லை நீ பர்த்டே கொடுத்த லட்சம்லாம் போதும், பூனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொடுத்துட்டு போனோடனே அடுத்து வந்து இன்னொரு பக்கம் காமிப்பாங்க. அங்கே வந்து ஒரு ஆட்டோக்காரங்களாம் இருப்பாங்க. ஆட்டோக்காரங்களில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தங்களையும் வந்து கடத்தி அவங்களோட ஆர்கானிக்ஸ் வந்து எல்லாத்தையுமே பார்ட்ஸ் எல்லாத்தையுமே திருடி வந்து விற்கிறவங்க. அப்படி இருக்கையில் ஒருத்தங்களை வந்து திருடிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து 2 பேர் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க, பார்க்காம வந்து விட்டுருவாங்க. அடுத்த நிமிஷம் வந்து 100 பக்கம் காமிப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோவோட பூனை வந்து தப்பிச்சு வந்து வெளில போயிடும். இந்த பூனைக்கு வந்து கூப்பிட்டா காது கூட கேட்காது. இப்படி இருக்கையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பூனையை வந்து தேட போவாங்க. அப்போன்னு பார்த்து அந்த பூனை வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே இருந்துடும். அந்த மார்க்கெட்டில் இருக்கையில் இந்த ஹீரோ வந்து அதை வந்து பிடிக்க போவார். பிடிக்க போயில அங்கேருந்து ஒரு கார் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து பிறை பிடிக்காமல் ரொம்ப ஸ்பீடாக வரும். அப்போன்னு பார்த்து ஹீரோ நம்ம சோழி முடிச்சோளுக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுவார். அப்போன்னு பார்த்து திடீர்னு யாரோ வந்து அவரை வந்து தள்ளி விட்ட மாதிரி இருக்கும். அவர் வந்து அங்கேருந்து போயிட்டு வந்து ஒரு சோகத்தில் வந்து முட்டிடுவார். முட்டினோடனே யார் தள்ளினா அப்படி சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கல. இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு தள்ளிச்சா நீ பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. யாருமே இல்லையே, நீயா தான் போனேன் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. இல்லை நான் பார்த்தேன் அப்படிங்கல. அப்போ தான் தெரியும் எதிர்த்தாப்பில் உள்ள ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தான் வந்து இவரை வந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மனசில் நினச்சிருப்பாரு. அப்போ வந்து திடீர்னு வந்து அந்த பொண்ணை வந்து மனசில் லவ் மூடில் அவர் பார்த்து வந்து கனவு ஆண்ட ஆரம்பிச்சிடுவார். அடுத்த நிமிஷம் வந்து இங்கிட்டு காமிப்பாங்க. இங்கிட்டு காமிக்கல வந்து 100 பொண்ணு வந்து ரோட்டில் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும். அங்கேயும் பார்த்து மறுபடியும் வந்து அந்த ஆட்டோக்காரெலாம் வருவாங்க. வந்து அந்த பொண்ணை வந்து கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கல. அப்போன்னு பார்த்து அந்த பொண்ணு வந்து ஒரு போலீஸ் கார் பக்கத்தில் போய் நின்றுக்கிறோம். நின்ன உடனே அங்கே வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பார். அவர் தான் வந்து நாச்சியப்பங்கிறது நம்ம சாண்டி மாஸ்டர் இருக்கார்ல, அவர் தான் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரில் டெரராக வந்து அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருப்பார். இவங்க எல்லாமே வந்து ஆட்டோக்காரங்க எல்லாமே வந்து நாச்சியப்பா இருக்கான், இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க. ஓடின உடனே யார் அப்படின்னு விசாரிக்கல. இந்த மாதிரி வந்து என்னை பின்தொடர்ந்து வந்தாங்க அப்படிங்கல. சரி அப்படியா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு பாரு. அப்போன்னு பார்த்து இன்னொரு போலீஸ் வரும். அங்கே வந்து ஒரு லேடிஸ் போலீஸும் ஒருத்தனை வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன நாச்சியப்பா இங்கே என்ன நடக்குது, இந்த பொண்ணு யார் அப்படிங்கல. இந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து ஆட்டோக்காரன் வந்தான் அப்படின்னு சொல்லல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பெரிய அதிகாரி வந்தால் சல்யூட் போட தெரியாதா அப்படிங்கல. இவர் கையை முறைச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். வேறு வழி இல்லாமல் இப்படி சல்யூட் போடுவார். போட்டவொடனே சரி அந்த பொண்ணை நான் கூட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல லேடி, அவங்க வந்து கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போனவொடனே இவர் என்ன செய்வார்னா, நம்ம படத்தோட ஹீரோ அவர் வந்து இந்த மாதிரி இந்த அந்த பொண்ணு தான் காப்பாற்றுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துட்டையுமே வந்து சொல்லுவார். ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களாம் டே நீ அதே நினப்பில் கனவுல இருந்துருப்படா, அதாண்டா வந்து உனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டுருவாங்க. அடுத்த நிமிஷம் வந்து நம்ம அந்த ஹீரோயின்
ஹீரோயின் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஹீரோயினி கூட வந்து இன்னொரு பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும். அப்போ வந்து அந்த ஹீரோயினியோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறேன் சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போன்னு பார்த்து நைட்டு இரவு நேரம் ஆயிரும். அப்போ வந்து தனியாக வந்து ஒரு இடத்துல வந்து நான் லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ணுறியா இல்லையா, இல்லை மூஞ்சில் வந்து ஆசிட் ஊற்றிடுவேன் அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவள் யார், அவங்க என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற, என்ன அவள் என்ன ரொம்ப முறைச்சிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு அவளை தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான். திட்டினவனே அடுத்த நிமிஷம் இந்த ஆசிட் வந்து நான் மூஞ்சில் ஊற்ற போகிறேன் அப்படிங்கிற டப்புன்னு ஊற்ற போயில நம்ம ஹீரோயின் சல்லுன்னு வந்து முன்னாடி வந்து சூப்பர் பவர் இதாக வந்து அப்படி இப்படின்னு அவனை அட்டி வெளுத்து கையெல்லாம் முறுக்கி செஞ்சு அவனை தூக்கி எறிஞ்சு தம்சம் பண்ணி விட்ருவாங்க. அவன் வந்து இனிமேல் வந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அடுத்த நிமிஷம் அங்கேருந்து போய் அந்த போலீஸ்காரங்கிட்ட வந்து போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். உன்னை யாரா அடித்தது அப்படின்னு கேள, இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு அடிச்சிச்சு, யாரா அந்த பொண்ணு கேள, அப்போ விசாரிக்கப்பையில் தான் இவரை வந்து காமிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை வந்து இவரை பார்த்து சாண்டி மாஸ்டர் முறைச்சிட்டு போயிடுவார். முறைச்சிட்டு போனோடனே அடுத்த நிமிஷம் வந்து ஒரு இடத்துல வந்து பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டி யாருன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே வந்து பார்ட்டி நடக்கும். அங்கே வந்து நம்ம ஹீரோயினியை வந்து அந்த பையன் வந்து கூப்பிட்டுருப்பான். சரின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து வந்திருப்பாங்க. அப்போ வந்து அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து மிரண்டு போயிருப்பாங்க. அப்போ தான் மம்பட்டி படத்தில் உள்ள ஒரு பாட்டு வந்து ஓடும். அந்த பாட்டு தான் கிளியே கிளியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஓடும். அந்த பாட்டு தான் வந்து யூடியூப்லேருந்து இன்ஸ்டாட்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரெண்டிங்காக வந்து ரீல்ஸ் மூலமாக வந்து நல்லா சூப்பராக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டு வந்து உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கல, அவங்க நடந்து வர்றதுக்கும் அந்த கான்செப்ட்டுக்கும் அந்த பாட்டுக்கு வந்து அருமையாக இருக்கும். அப்படியே போய்கிட்டு இருக்கல, திடீர்னு வந்து போலீஸ்காரன் வந்துடுவான். போலீஸ்காரன் வந்த உடனே அவங்க எல்லாமே என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, பாட்டி சவுண்ட்லாம் வெளியில் கேட்குது அப்படிங்கல, என்ன பண்ணுறீங்களா இங்கே கஞ்சா சாப்பிட்றீங்களா அப்படிங்கல, ஆமாம் கஞ்சா மட்டும் தான் அப்படிங்கல. அப்புறம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ண போயில லாஸ்ட்டில் வந்து ஹீரோயினுக்கு வந்து அப்படி கோவம் வரும். கோவம் வந்து கையை முறுக்க போவாங்க. அடுத்த நிமிஷம் வந்து சாண்டி மாஸ்டர் சரி போதும் அப்படி சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அந்த நாச்சி இப்போ விட்டுன்னு சொன்னவனையும் அடுத்த நிமிஷம் போயிடுவாங்க. போனவனே அடுத்து வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கல, மறுபடியும் வந்து அந்த ஒரு இதில் வந்து ஒருத்தனை அடித்தாங்கல்ல, யார் நம்ம ஹீரோயின் அடித்தாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி சப்போர்ட் பண்ணி, அவன் என்ன பண்ணுவான் மறுபடியும் அந்த ஆட்டோவில் வந்து இவங்களை வந்து கடத்திட்டு போயிடுவான். கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து வச்சுருவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து யார் கடத்திட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பார். வந்தவொடனே அங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினை வந்து அடித்து மண்டையில் அடித்து படுக்க போட்டுருவாங்க. அப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு மியூசிக் டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிப்பாங்க. அது என்னென்னா பழங்காலத்தில் வந்து ஒரு காடு இருக்கும். அந்த காட்டில் வந்து சில ஆதி மனுஷங்கள் காட்டுவாசிங்கெல்லாம் பழங்குடியில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து குலதெய்வம் இருக்காது. அந்த காலத்து ராஜா வந்து தனியாக வந்து ஒரு குலதெய்வம் வந்து வச்சுருப்பாரு. அந்த குலதெய்வத்துக்குள்ளே வந்து இவங்க யாரையுமே வந்து உள்ளே விடாமல் இருப்பார். அப்போன்னு பார்த்து இந்த ஒரு பொண்ணு மட்டும் அங்கே வந்து உள்ளே போயிடும். உள்ளே போன உடனே அங்கே உள்ள ஒரு சின்ன மணியை வந்து திருடிட்டு வந்துடும். திருடிட்டு வந்து இவங்க கோயிலில் வந்து அந்த மணியை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ராஜா ஒரு நாள் தெரிஞ்சு வந்து இவங்க எல்லாருமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து விரட்டி வந்து கொண்டுகிட்டு இருப்பார். அப்போன்னு பார்த்து ஒரு குகைக்குள்ளே போயிடுவாங்க. அந்த குகைக்குள்ளே போயெல்லாம் அங்கே வந்து இந்த பொண்ணு மட்டும் தனியாக போயிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போயிடும். அங்கே வந்து ஒரு பெரிய முண்டமாக வந்து ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவ சிலை வந்து இருக்கும். அந்த சிலையை வந்து இது பார்த்துக்கிட்டே இருக்கும். அடுத்த நிமிஷம் இங்கே வந்து ராஜா வந்து அவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து கடத்திட்டு போயிடுவார். கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனாக கொண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து தான் நம்ம ரட்சீர் எப்படின்னா இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக வந்து ஒரு கோவம் வரும். பல்லு ரெண்டு நீளம் எல்லாம் மிரண்டுருவாங்க. இது நல்லி காளி எச்சி வந்துட்டா அப்படிங்கிற அங்கேயும் காமிப்பாங்க. இங்கே வந்து அந்த பொண்ணை வந்து அடித்து போட்டுருப்பாங்க நம்ம ஹீரோயினியை, அவங்களையும் காமிப்பாங்க. ரெண்டையும் மாற்றி கழிச்சிட்டு பயங்கரமான ஒரு எமோஷனலான ஒரு சூப்பரான ஒரு சீனை அட்டி எல்லாத்தையுமே வந்து அட்டி வெளுத்துட்டு நல்லா அந்த ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு போயிடுவாங்க. குடித்தவொடனே அங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்துருவார். பார்த்தவொடனே என்னடா அப்படி ஹீரோ பார்த்துட்டானே அப்படிங்கிற, இதை நீ வெளில சொன்னால் நான் கொன்றுவேன் அப்படிங்கிற, சரி நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற, இந்த பாடி எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற சரின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுவார். பண்ண உடனே அடுத்த நிமிஷம் வந்து 100 பக்கம் வந்து காமிப்பாங்க. அப்போ என்னன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் இருக்கார்ல, அவன் நாச்சியப்பன், அவருக்கு வந்து ஒரு சில உண்மை வந்து தெரியும். என்னன்னு சொல்லிட்டு இங்கே வந்து விசாரிக்க வரையில அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்து அவங்க வந்து ஒரு பல்லு வச்சுட்டு அவங்க கையை வந்து கடிச்சிடுவார். கடித்த உடனே அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து டப்புன்னு கதவை திறந்து வந்து இந்த மாதிரி அவனை வந்து கொன்றாத, அவன் ஒரு போலீஸ்காரன், அவனால் பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிற சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுருவார். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுருவாங்க. விட்டவுடனே அடுத்த நிமிஷம் வந்து ஒரு துப்பாக்கி வந்து சுட்டுருவாங்க. சுட்டவுடனே நம்ம ஹீரோ மேலே வந்து இடுப்பில் வந்து பட்டவுடனே அவங்கள வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆஸ்பத்திரி கூட்டு போகாமல் வேறு இடத்துக்கு வந்து கூட்டு போவாங்க. அங்கே வந்து இப்போ நம்ம ஹீரோயினி வந்து அவங்களெல்லாம் காப்பாற்றி இது பண்ணிக்கலாம். அங்கே வந்து டொவினோ தாமஸ் இருக்கார்ல, அவர் தான் வந்து அங்கே இருப்பார். சில போலீஸ்காரங்களாம் வந்து சுற்றி வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. இவரும் வந்து அங்கே வந்து ஒரு எச்சியாக வந்து இருப்பார். எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து அடித்து இது பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வந்து கொன்றுவார். கொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட வந்து இவங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க,
சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை கடிச்சிங்கல்ல அவங்க என்ன ஆகுமா அப்படிங்கல, அவன் வந்து நான் ஒரு மது தம்முகமு எதுவுமே இல்லாந்தானா அவன் வந்து நல்லா இதாகிடுவான், இப்போனா இறந்துருவான், அவன் எதுவுமே இல்லாமல் இருந்தானா அவனுக்கு வந்து எங்களை மாதிரி அவனும் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிங்களே. அப்படியே அங்கெல்லாம் இங்கே வந்து அவனோட மூஞ்சி காமிப்பாங்க. காமிக்கல பார்த்தோன்னா அவன் மூஞ்சி வந்து பல்லு இல்லு எல்லாமே வந்து நாச்சி பண்ணுக்கு எல்லாமே வந்து கீழே விழுந்துடும். கீழே விழுந்து அவன் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவனும் எச்சி மாதிரியே வந்து மாறிக்கிட்டே இருப்பான். இப்படி மாறிக்கிட்டு இருக்கையில் இன்னும் ஒரு பக்கம் வந்து நம்ம ஹீரோயினை வந்து ஒருத்தன் வந்து துப்பாக்கியில் வந்து மண்டையில் வந்து சுட்டுருவாங்க. சுட்டவொடனே அப்படியே வந்து இறந்துருவாங்க. இறந்தவொடனே மறுபடியும் தொழில்நுட்ப வருவார். வந்தவொடனே நல்லி அப்படிங்கிற அந்த புல்லட் கில்லட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து உடம்பு வந்து இதாகி அவங்க வந்து சாவே கிடையாது, அவங்களுக்கு மரணமே கிடையாத வந்து ஒரு இதாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இதயத்தில் கொன்னா மட்டும்தான் இவங்க சாவாங்க, மற்றபடி வந்து சாவே மாட்டாங்க. இப்படி இருக்கல இவன் என்ன பண்ணுவான் நாச்சியப்பன், இவன் வந்து மறுபடியும் வந்து இவன் ஒரு இதாகி அவங்க அம்மா எல்லாத்தையுமே வந்து ரத்தத்தெல்லாம் குடித்து கொன்றுவான். கொன்னவொடனே இவன் வந்து ஒரு பெரிய இதாகிடுவான். வந்தவொடனே இங்கே வந்து இவங்க கொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்கள வந்து கொல்றதுக்காண்டி அங்கேருந்து வருவான். வர்றவன் அவனுக்கு வந்து ஒரு சக்தி கிடச்சுன்னா அவன் என்ன பண்ணணும், அவங்க அங்கே உள்ள எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி அவர் ராஜ்யம் பண்ணாமல் இங்கே வந்து உங்கள் தலைவர் யார், உனக்கு மேலே உள்ள தலைவர் யார், அவன் யார், இவன் யாருன்னு விசாரித்து தேவையில்லாததெல்லாம் வந்து உள்ளே நோட்டிக்கிட்டு இருப்பாங்க. எப்படின்னா அந்த கதையை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றலாம் பார்த்தேன். இப்போது ஒரு சூப்பரான ஒரு பவர் வந்து நாச்சியப்பனுக்கு வந்துச்சுன்னா நாச்சியப்பன் என்ன பண்ணணும், அவன் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி இருக்கானா அவன் வந்து தனியாக வந்து இது பண்ணி அங்கே வந்து ஒரு பெரிய இதெல்லாம் வந்து இது பண்ணி எல்லாத்தையுமே வந்து அடிமை பண்ணி இது பண்ணி கொடுமைப்படுத்தணும்ல. அப்படி காமிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த எச்சிட்ட வந்து நீ உன் தலைவன் யார், உனக்கு மேலே எந்த தலைவன் இருக்கான், அவனை என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து 2 பேரும் சண்டை போட்டு கடைசியில் இதயத்தில் குத்தி வாங்கி இறந்து போவார். இதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. அடுத்த நிமிஷம் வந்து இன்னொரு ஒரு பாதாளத்தை வந்து காமிப்பாங்க. அந்த பாதாளத்தில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 பேரை வந்து பூட்டி வச்சுருவாங்க. பூட்டி வச்சோன்னே அங்கே வந்து ஒருத்தர் வருவார், மாஸ்க்லாம் போட்டுட்டு வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து அடித்து வந்து கொல்லுவார். கொன்னவனு யாருன்னா பார்த்தா அவர் தான் வந்து நம்ம துல்கர் சல்மான் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்ருவாங்க. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரிங்க. இந்த படம் வந்து 100 கோடி 200 கோடிலாம் வந்து ஓடின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்தளவுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. இதுதான் இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டோரியை. ஒரு எச்சி இருப்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ஆர்கானிஸ்லாம் இதெல்லாம் திருடுற அந்த பாகங்கள்லாம் மனுஷ பாகங்கள்லாம் வந்து திருடுறாங்களே அவங்களாம் யார், அவங்க என்ன நடந்துச்சு, அவங்கள பேக்ரவுண்ட் என்ன, அது எதையுமே வந்து காமிக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு எச்சி, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இதுதான் வந்து 100 கோடி 150 கோடின்னு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி என்ன ஸ்டோரின்னு இன்ன வரைக்கும் வந்து புரியாத ஒரு புதிராக தான் அமையுது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3 தான் கொடுக்கும். அந்தளவுக்கு தான் அந்த பொண்ணோட கேரக்டர் சூப்பர் ஹீரோ, நல்லா இந்த பொண்ணோட கேரக்டர் எல்லாமே சூப்பர் ஹீரோ மாதிரி சூப்பராக நடிச்சிருக்கு. இன்னும் வந்து இந்த பொண்ணு வந்து ட்ரை பண்ணி கதையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த படம் வந்து வேறு லெவலில் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.